பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதை மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானமும் வேகமும் வந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின்வரும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருக்காக இந்த சாலமோன் வைராக்கியம் பாராட்டினான். கவனிங்க, தன் தகப்பன் ஏராளமான ஆசீர்வாதங்களை அந்த ஆலயம் கட்டுவதற்காக சேர்த்து வைத்திருந்தான். சாலமோன் அவனும் நிறைய காரியங்களை தேவனுடைய ஆலயத்தை கட்டி அது திறப்பு விழா செய்தான். ஆண்டவராகிய கர்த்தர் அவன் மற்றவர்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, நீ விரும்புகிற இடத்துல கேள் என்று கேட்கிறார். ஆனால் அவன் ஐஸ்வர்யத்தை கேட்பான், இல்லைன்னா வேற எதையா கேட்பான்னு நினைச்சிருந்தார். ஆனால் அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல. இவ்வளவு திரளாயின்னு எனக்கு கொடுத்துருக்கிற ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் ஆண்டவரே என்று கேட்டான். கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு தந்தாராம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த 2 நாளாக 1:12 ஞானம் வேகம் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்பாக இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்வரும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாய் நம்பி அவரை பின்பற்றி அவர் சமூகத்தை தேடி செபிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஞானத்தை மாத்திரமல்ல, அறிவு புத்தியை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போகாதிருக்க ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவர் கொடுக்கிறாராம். இயேசுநாதர் எவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்கள் அவர் கூப்பிடணும். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் கேட்டு செபிக்கும்போது, நீங்கள் கேட்ட ஞானமும் சரி, நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.